சிட்டி கிட்ட சத்யா சொல்கிறாரு, அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம், எதுவுமே அவர்கிட்ட பண்ண வேண்டாம், ஏன்னா அவர் என்கிட்ட வரத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு சத்யா. அதை கேட்டவுடனே அப்படியே சிட்டி சொல்கிறாரு, அவனுக்கு அக்கா மேலே கொஞ்சம் பாசம், அதனால தான் போகிறான், கொஞ்ச நாள் இதை பற்றி எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே கடைக்கு போகிறாங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ், நீ சீக்கிரமாக வா, ஏன்னா எனக்கும் நான் பார்லர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க மேடம், எல்லா ப்ராடக்ட்டை பற்றி விசாரிக்கிறாங்க, உங்கள் பேரையும் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இருங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த தினேஷ் வந்திருக்கான். வந்தோடனே பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன என்ன இப்படி பண்ணியிருக்க, இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்க, உன்னை வந்து ஒரு விஷ் பண்ண வேண்டாமா, அந்த கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு பூ கொடுக்குறாரு. அதை ரோகிணி வாங்கிக்கிறாங்க. இங்கே பாரு, என்ன முன்ன மாதிரி நீ சரியாக பணமே கொடுக்கறதுல எனக்கு எவ்வளோ செலவு இருக்குது, உன்னை நம்பி தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிஏ. அதை கேட்டோடனே ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு, என்கிட்ட பணம் சுத்தமாக இல்லை, எல்லாமே இந்த ப்ராடக்ட்டில் போட்டிருக்கோம், என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அந்த பிஏ சொல்கிறாரு, எனக்கு பணமாக வேண்டாம், இதுக்கு முன்னாடியாவது நீ பார்லரில் இருப்ப, அங்கே எதுவுமே எனக்கு தேவைப்படாது, ஆனால் இப்போது இங்கே எல்லாமே எனக்கு தேவைப்படும், இதில் நிறைய பொருள்லாம் இருக்குது, அது தேவையான பொருளெல்லாம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க, அது எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. இங்கே பாரு, நீ கட்டு பணத்தை, எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போகிறாங்க. போனவுடனே அங்கே மனோஜ் வர்றாரு. நிறைய பொருள்லாம் சேல்ஸ் ஆகிருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. எப்படி பார்த்தாலும் 2 லட்ச ரூபா இருக்கும் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காசே இல்லை, என்ன பணமே இல்லை, பொருள் மட்டும் வெளியே போயிருக்கு அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அதுவா, எனக்கு தெரிஞ்சவங்க இஎம்ஐயாக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நீ தானே ரோகிணி சொன்ன இஎம்ஐலாம் கொடுக்கக்கூடாதுன்னு, நீ ஏன் இப்படி கொடுத்துருக்க, அதனால் 1 ரூபா கூட வாங்காமல் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்ன பிரச்சனை இப்போ உனக்கு, என்ன அந்த பொருளெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்க சொல்லட்டுமா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ரோகிணி. சரி ரோகிணி, நான் எதுவுமே பேசல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அங்கே வந்து கோவமாக போகிறாங்க. போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த பிஏ வரான், வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதெல்லாம் பண்ணுறானா அவன், ஐயோ அவ்வளோ பொருள் எப்படி நீ பணம் கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இனிமேல் அவனை விட்டால் வேலைக்கு ஆகாது, அவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ரோகிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. சரிவா போகலான்னு அங்கேருந்து போகிறாங்க. சிட்டிக்கிட்ட போகிறாங்க. வாங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல கஸ்டமரை நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு சிட்டி, உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு. இல்லை, இவன் தான், இவன் பேர் வந்து தினேஷ், இவன் என்னை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கான், என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இவனை எப்படியாவது எதுவும் பண்ண வேண்டாம், இவன் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து 2 பேருமே போகிறாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆமாம், என்னென்ன பணமே வாங்காமல் அவனை வந்துட்டு மிரட்டுறன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவர் சொல்கிறாரு. விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு அவனை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவனை கூட்டிகிட்டு வராங்க. வந்தவொடனே உள்ளே வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து சிட்டிக்கிட்ட விடுறாங்க. அந்த தினேஷை பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏய், எவ்வளோ தைரியம் தான், எதுக்காக நீ எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்குள்ளே அப்படி தப்பிச்சு பிடிச்சி தள்ளிட்டு ஓடுறாரு தினேஷ். சிட்டி அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ முத்து அவங்க ஃப்ரெண்டு அவங்களும் பைக்கில் வராங்க. வரும்போது தினேஷ் ஒரு பாட்டி இடிச்சிட்டு போகிறாரு. பின்னாடியே முத்துவும் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. மீனா அவங்க சுருதி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி. அப்போ சுருதி மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன முத்துவோடு நீங்கள் சமாதானம் ஆகிட்டீங்களா. ஆமாம், அவர் கூட நான் சமாதானம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அத்தை உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, அமைதியாக இருக்கீங்களே மீனா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சுருதி சொல்கிறாங்க, என்னை மட்டும் அப்படி திட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து சுருதி போனோடனே வராங்க. வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன 2 பேரும் சேர்ந்து என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நீ தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க.